தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் என்னையும் மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் நிறைந்திடுவீர். இயேசு தாம் மரணமடைந்த நேரமான பிற்பகல் 3 மணிக்கு தன்னுடைய இரக்கத்தை வேண்டி சிறப்பாக மன்றாடும்படி உம்முடைய இரக்கத்தை முன்னிட்டு 3 மணி ஜபத்தின் வேளை, அற்புதத்தின் வேளை, இரக்கத்தின் வேளை. கொர்நேலியு தரிசனம் கண்டான். சப்பானி எழுந்து நடந்தான். 3 மணிக்கு பாவ மன்னிப்பு உண்டாச்சு. 3 மணிக்கு திரைச்சீலை கிழிந்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார். 3 மணி என்ன சிறப்பு! நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரைக்கும் நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு உரத்த குரலில் உயிர் விட்டார். இந்த நாளிலும் கூட இயேசுவே, நீர் மரித்து சிலுவை நோக்கி பார்க்கிறேன். 3 மணிக்கு எனக்காக உயிர் விட்டீர். ரத்தம் என் பாவம் கழுவட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. திரை கிழியட்டும். திரைச்சீலை கிழிஞ்ச மாதிரி என் ஜபத்திற்கு தடையாய் இருக்கிறது, கிழியட்டும் ஆண்டவரே. வழிகள் திறக்கட்டும். அற்புதம். எழுந்து நட. 3 மணிக்கு சப்பானி நடந்தான். என்னுடைய நடக்காத காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. 3 மணி பிதாவே, உம்முடைய குமாரன் கல்வாரியில் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி ஜெபத்தின் வேளை, ஜெயத்தின் வேளை. யோவான் 19:30 சொல்வதைப்படி அந்த வேளையில தான் பாவங்கள் தீர்ந்தது. அந்த வேளையில தான் திரை கிழிந்தது. அந்த வேளையில தான் முடவன் நடந்தான். இந்த 3 மணி வேளையில நானும் கேட்கிறேனப்பா, என் பாவங்களை மன்னியும், என் தடைகள் உடையட்டும், என்னுடைய வியாதிகள் சுகமாகட்டும், குடும்பங்களை ஆசீர்வதியும், எதிர்காலம் பிரகாசிக்கட்டும் அப்பா. இதோ இந்த 3 மணி வேளையில் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. எங்கெல்லாம் 2 அல்லது 3 பேர் உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறார்களோ, இந்த 3 மணி வேளை சங்கீதம் 141:2 படி என் ஜெபம் உமக்கு முன்பாக தூபமாக ஏறட்டும். இயேசு உயிர் விட்ட வேளைன்னு நினைச்சு, ஜெயத்தின் வேளை. 3 மணிக்கு சாத்தான் தோத்து போனான். இயேசு ஜெயிச்சார். நானும் ஜெயிப்பேன். 3 மணி ஜெபம் தவறாதீங்க. நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நடத்தி தருவார். இந்த நாளில் இறை இரக்கத்தின் செய்தி உனது தீர்மானங்களை புதுப்பித்து
மீண்டும் அவற்றை கடைபிடிக்க துவங்கு. உனது தீர்மானங்களை புதுப்பித்து மீண்டும் அவற்றை கடைபிடிக்க துவங்கு. என் குழந்தாய், என்னை அறிவது என்பதே உண்மையான புனிதமாகும். புனிதத்தை நோக்கி உன்னை வழிநடத்துவது நானே. என் சிறிய குழந்தாய், என்னை போல் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஆசை மட்டுமே உனது கிடைத்திற்கரிய பரிசாக இருக்க வேண்டும் என்று செவி. நீ என்னிடம் வந்தால் நீ மிக அதிகமாக விரும்பி தேடுகிற வேறெங்கும் உனக்கு கிடைக்காத உண்மையான அன்பையும் மகிழ்ச்சியையும் கண்டடைவாய். என் குழந்தாய், உன் சோதனைகள் மிக வலிமையாக இருந்து நீ அவற்றில் தோற்று போனாலும் உனது தீர்மானங்களை புதுப்பித்து மீண்டும் துவங்கு. உனக்கு ஆற்றல் வழங்கப்படும். போர்க்களத்தில் ஒரு வீரன் கைவிட்டு ஓடக்கூடாது. அதுபோலவே என் அன்புக்காக நீ தொடர்ந்து போராட வேண்டும். இதுவேதான் மிகவும் நேசிக்கும் ஒருவருக்காக தன் உயிரை கொடுப்பதான மிக வீரமான செயலை ஒத்ததாகும். உன்னுடைய அன்பை நிரூபி. உனது தீர்மானங்களை புதுப்பித்து மீண்டும் அவற்றை கடைபிடிக்க துவங்கு. சிலுவை சிலுவை இயேசுவின் சிலுவை, வீர சிலுவை, வெற்றியின் சிலுவை. சிலுவை சிலுவை இயேசுவின் சிலுவை, மீட்பின் சிலுவை, மகிமையின் சிலுவை. சிலுவையை ஆராதிப்போம், நம் கரங்களில் உயர்த்திடுவோம். சிலுவையை ஆராதிப்போம், நம் கரங்களில் உயர்த்திடுவோம். அதன் நிழலில் என்றும் வாழ்ந்திடுவோம், சாத்தானை வென்றிடுவோம். சிலுவையை ஆராதிப்போம், நம் கரங்கள்